विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। नमः पार्वती पतये हर हर महादेव। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்களில் சிரேஷ்டமான கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் ஒரு 115 வருஷ காலம் வாழ்ந்ததான ஒரு புண்ணிய பூமி துவாரகேங்கிறது. எப்படி அயோத்தியில் பகவான் ராமாவதாரத்தில் வாழ்ந்தாரோ அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் வாழ்ந்த க்ஷேத்திரங்களுக்குள்ள பல இடங்கள் லீலா க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல மகான்களால் வர்ணிக்கப்படுகிறது. அதுல துவாரகையும் ஒன்று. அது மட்டும் இல்லை, மோக்ஷபுரிகள்லையும் ஒன்று. அது சப்த மோக்ஷபுரி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதே மோக்ஷதாயகாக அப்படின்னு. இதுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, மகா பிராயஷ்சித்தமான கிருஷ்ண பிரீத்திகரமான பகவத் பக்தி பிரதாயகமான புராணங்கள்ல சிரேஷ்டமான பக்தி மார்க்கத்தை உலகத்துக்கு சுலபமாக காண்பிச்சதான புராணமான பாகவத புராணத்துல இந்த பாகவதத்தை எங்க பாராயணம் பண்ணினா மிகவும் விசேஷம், எங்க கதை சொன்னா விசேஷம், எங்க கதை கேட்டா விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது துவாரவத்தியாம் விசேஷதா புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்தியாம் அப்படின்னு 3 இடத்தை அவ செலக்ட் பண்றா. பாகவதம் சொல்றதே 3 இடம்தான். ஒன்று புஷ்கரம், மற்றொன்று மதுரா, மூணாவது துவாரகை. இந்த துவாரகையில பாகவத சப்தாகமானது பிப்ரவரி மாதம் 11லேருந்து 17ஆம் தேதி வரை 7 நாள் நடக்க இருக்கிறது. அது முடிஞ்ச உடனே 18, 19, 20 3 நாளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தில் மிகவும் விசேஷமான ராகு கேது தோஷங்களை போக்கக்கூடியதான ஒரிஜினல் நாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தாருகாவனத்தில் இருக்கக்கூடியதான நாகேஸ்வரருக்கு
12 பிராமணால வச்சிருந்து ருத்ர ஜபம் பண்ணி, ஏகாதச ருத்ர ஜபம் பண்ணி, ஹோமம் பண்ணி அதை அபிஷேகம் பண்ண போகிறது. பக்கத்தில் சோமநாத்தில் அதே மாதிரி 12 பிராமணால வச்சிருந்து ஏகாதச ருத்ர ஜபம் பண்ணி, ஹோமம் பண்ணி சோமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறது. இதெல்லாம் ஜென்மத்தில் சுக்ருத்தம். இது பொதுவாகவே புண்ணியபூமி, தர்மபூமி பாரத தேசம். இதில் பிறந்ததே பெரிய பாக்கியம். இது நல்ல சத்குலத்தில் பிறந்தது அதை விட பெரிய பாக்கியம். அதை விட பெரிய பாக்கியம் சாதுக்களுடைய சமாகமம். மகான்கள் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி நாம் எப்படி வாழணும், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சுட்டு போயிருக்கார். அதுவும் சமீப காலமாக வாழ்ந்த மகானான பகவத் அவதாரமான நம்ம அண்ணா கிருஷ்ணபிரேம அண்ணா அப்படி வாரி இறைச்சிருக்கார். பக்தர்களுக்கு கருணையை சுலபமாக உத்தாரணமாகறதுக்கான வழிகளை அதில் அவர்கள்லாம் காண்பிச்சதுல முக்கியமானது பாகவத சப்தாகம். எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர், எங்க அப்பா பாபு தீட்சிதர் இவர்கள்லாமும் வாழ்க்கையில பல தடவை இந்த விஷயங்களை பிரவச்சனம் பண்ணி ஜனங்களுக்கு நல்வழி காண்பிச்சிருக்கார்கள். இதுக்கெல்லாம் ரூட்டு போட்டு பிரபலப்படுத்தினதுல பிரதானமானவர் எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர். அவருக்கு அப்புறம் தான் இந்த சோலோவா ஒருத்தர் உபன்யாசம் பண்ணா எல்லாரும் கேட்கறது அப்படிங்கிறது பிரசித்தமாச்சு, பிரபலமாச்சு. முன்னாடி சங்கீத உபன்யாசங்கள் தான் பிரபலமா இருக்கும். புராண காலங்கள்ல இருந்தது ஒருத்தர் சொல்றது, வேதாந்த விஷயத்த சொல்லுவா, பாடம் எடுக்கிறத சொல்லுவா. ஜனரஞ்சகமா சொல்லணும்னா சங்கீதமா இருக்கும், நாடகமா இருக்கும், தெருக்கூத்தா இருக்கும். அப்படி இருந்தது போக ஒத்தரா கதை சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்களை கேட்க வச்சதுல புதுமையை செஞ்சவர் அனந்தராம தீட்சிதருங்கிற எங்க தாத்தா. அவர்கள்லாம் காண்பிச்ச வழியில கௌசிக சம்ஹிதை அப்படின்ற முறையில பாகவத சப்தாகம்ங்கிறது எப்படி பண்ணணும், ஒரிஜினலா எப்படி பண்ணணும், முறையா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கௌசிக சம்ஹிதைங்கிற புஸ்தகம் தான் சொல்றது. சாதாரணமா பாகவதத்தை பாராயணம் பண்ணினாலே பெரிய விசேஷம். யாராவது சாதுக்களை வச்சு ஆத்துல பாராயணம் பண்ண சொன்னா விசேஷம். இதெல்லாம் சாதாரண நிலை. இதுக்குள்ள வரணங்கள் இருக்கு, ஆவாகனங்கள் இருக்கு. கலசத்துல ஆவாகனம் பண்ணி மண்டலங்கள் போட்டு ஷோடச மாத்திருகணங்கள், சப்த சிரஞ்சீவிகள், 32 மகரிஷிகள், 32 மகரிஷிகளை மரீச்சி, அத்ரி, அங்கிரசகா. இதுல பாகவத சப்தாகத்தை பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொல்லும் போது அத்ரிர் வசிஷ்டா செவனஹா சரத்வானு அரிஷ்டநேமிஹி பிருகு அங்கிராச்ச பராசரோ காதிசுதோதராமஹா உதத்யைந்திர பிரமதேத்பவாஹு மேதாதிதிர் தேவல ஆர்ஷ்ணிஷேனஹா பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதஹான்னு வரிசையா சொல்லிட்டு வரா. அவ்வளோ பெரிய மகர்ஷிகள்லாம் உட்கார்ந்து கேட்டார்கள்னு அவர்களெல்லாம் ஆவாகனம் பண்ணி, உத்தவாதி 16 பக்தர்கள் ஆவாகனம் பண்ணி, சப்த சிரஞ்சீவிகள் ஆவாகனம் பண்ணி, நவகிரகத்தை ஆவாகனம் பண்ணி, சவத்ச காமதேனு ஆவாகனம் பண்ணி, புருஷூக்த விதானத்தினால பூஜை பண்ணி, அனுஜ்ய கிரகப்பிரீத்தி, நாந்தீஸ்வரார்த்தம், வைஷ்ணவஸ்ரார்த்தம், திலஹோமம், துவாதசாட்சரி மந்திரத்தினால ஹோமம் இத்தியாதி காரியங்களோட அவபிருத ஸ்நானத்தோட அல்லது புரோக்ஷணத்தோட சுத்தமான வைதீகம் இந்த ஒரு முறையில இந்த பாகவத சப்தாகத்தை பண்றது அப்படிங்கிறது இன்றளவும் சேங்காலிபுரம் பரம்பரைக்காராதான் எல்லாரும் பண்றா. நிறைய பேர் பாகவத சப்தாகம் பண்றா. இப்ப நான் சொன்ன முறையில பாகவத சப்தாகத்தை மகா பிராயஷ்சித்தம். இது நம்ம குடும்பத்துல உள்ள கண்ணுக்கு தெரியாத கரையேறாத பித்திருக்கெல்லாம் கரையேறுவா. ஏன்னா நமக்கு யாராவது துர்மரணம் அடைஞ்சா, இல்லை அகால கதி அடைஞ்சா,
நம்ம ஞாதிகள் பந்துக்கள்லாம் கயையில போய் நம்ம பிண்ட பிரதானம் பண்ணிட்டு வரலாம். தெரியல பித்ருசாபம் இருக்கு, யார் போனான்னே தெரியலங்கிறதெல்லாம் எப்படி அவளை கரையேற்றுறது அப்படிங்கிறது. ஏன்னா கயையில நீங்க பண்றதா இருந்தா நீங்க நாமா சர்மாலாம் சொல்லி பண்ணி ஆகணும். அது மாதிரி உள்ளவர்களெல்லாம் எப்படி கரையேற்றலாம்ங்கிறத இந்த பாகவத சப்தாகத்தினால இந்த பிதிருக்கெல்லாம் கரையேறுவார்கள். பஞ்சமாபாதகம் போகும்னு இருக்கு. இந்த பஞ்சமாபாதகம் 2 விதமாக தான் போகும். பஞ்சமாபாதகம்ங்கிறது சொர்ணஸ்தயம், சுராபானம், பிரம்மஹத்தி, குருதல்பகமனம், தத் சம்சர்க்கம் அப்படின்னு 5. தங்கத்தை திருடுறது, மத்தியபானம் பண்றது, குரு பத்னிகிட்ட தப்பா நடந்துக்கிறது, வேதம் படிச்சவனை கொலை பண்றது, இந்த 4 பாவம் பண்ணினவனோட சிநேகம் வச்சுக்கிறது. இதுக்கு பஞ்சமாபாதகம்னு பேரு. இது எதுலேயுமே போகாது. நீங்க கங்கையில போய் ஸ்நானம் பண்ணாலும் போகாது, எந்த கோவிலுக்கு போனாலும் போகாது. சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. 2 இடத்துல தான் போகும். ஒன்று வேதம் சொன்ன இந்த ருத்ராபிஷேகம், ருத்ர ஏகாதசினி இருக்கு பாருங்க, அந்த சிஸ்டத்துல போகும். ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசய்யாசயானஹ ருத்ராத்தியாயி முச்சதே சர்வ பாபைஹி அப்படின்னு பிரத்யேகமா ஸ்மிருதிகள்ல ரிஷிகள் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதுல அது பஞ்சோக்ரபாபாக சலசத்மகாமினஹ சப்தாக யஜ்ஞேன கலௌ புனந்தி தே அப்படின்னு 2வது பாகவதம். பாகவத சப்தாகத்தை நான் சொன்ன முறையில பண்றதே தான் இந்த பஞ்சமாபாதகங்கள் போறது. கோகர்ணன் அப்படிங்கிறவன் தன்னுடைய தம்பியான துந்துகாரிய கரையேற்றத்துக்காக வழிய சூரிய பகவான் சொல்லி அவர் சொன்ன முறைப்படி பண்ணினான் இந்த சப்தாகத்தை. அது கௌசிக சம்ஹிதைங்கிற முறையில இருக்கு. அந்த முறையில இந்த பாகவத சப்தாகம், இது ஒரு ஆச்சரியம். இதில் ஒன்றை பண்ணுறதே பெரிய விஷயம். இந்த பாகவத சப்தாகமும் பண்ணி 2 இடத்துல, நாகேஸ்வரத்திலையும் சோமநாத்திலையும் இப்போ சொன்ன அந்த ருத்ர அபிஷேகம், ஒரே சமயத்தில் இந்த பாபத்தை போக்குக்கிற 2 கர்மா, வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்ட 2 காரியமும் நடக்கிறது இந்த டயத்தில். இது பிப்ரவரி மாதம் 11லேருந்து 20 பரியந்தம். 10ஆம் தேதி மத்தியானம் துவாரகை வரா மாதிரி வச்சுக்கணும். 20ஆம் தேதி நைட்டு துவாரகையிலேருந்து திரும்பி போகிற மாதிரி டிக்கெட் வாங்கிக்கணும். 20ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே, 10ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்குள்ள. காலங்காலத்தால் வர வேண்டாம், மத்தியானம் 12 மணிக்கு மேலே வரலாம். காலங்காலத்தால் வந்தாலும் அது நீங்கள் தான் வெளியில் தங்கிக்கணும். நாங்கள் எல்லாமே 12 மணிக்கு தான் அங்கே ரீச் ஆகிறோம். 10ஆம் தேதி 11 சப்தாகம் ஆரம்பம், 17 முடியும். 18, 19, 20 இந்த 3 நாளைக்குள்ள இந்த நாகேஸ்வரமும் சோமநாத்தும் ருத்ராபிஷேகம் நடக்கும். இதுல முழுக்க தங்க முடியாது அப்படிங்கிறவா 16 அன்னைக்கு வந்துட்டு 17 சப்தாகத்துல பின்னாடி உள்ள இதுலையும் கலந்துக்கலாம். இது அவளுடைய சௌரியம். அது முழுக்க கலந்துன்னா இன்னும் விசேஷம். இதுல 2 வகையா தங்கறதுக்கு டபுள் ரூம் இருக்கு, 4 பேர் தங்குற ரூம் இருக்கு, டார்மெண்ட்ரின்னு எல்லாரும் தங்குறது இருக்கு. இதுல டார்மெண்ட்ரிக்கு மட்டும் நான் சொல்றேன். டபுள் ரூம் 4 பேர் தங்கிறது அப்படிங்கிறது நீங்க குறிப்பிட்டா அதை ஏற்பாடு பண்ணி தருவோம் நாங்க. அதுல தங்கலாம். ஆகாரம் நம்ம பக்கத்துலேருந்து இங்கேருந்தே நம்ம சமையல் பண்றவாள்லாம் வரா. அங்கேயே கார்த்தால ஒரு டிஃபன் மாதிரி, மத்தியானம் ஒரு போஜனம், ராத்திரி ஒரு பலகாரம் மாதிரி, காஃபி டீ. 2-3 விஷயம் சொல்லிடுறேன். இது யாத்திரைங்கிறது கமர்ஷியல் கிடையாது. இந்த டூர்லாம் ட்ராவல்ஸ் எல்லாம் அழிச்சுன்னு போகிற மாதிரி கிடையாது. அந்த எண்ணத்தோட யாரும் இங்கே வர வேண்டாம். டயத்துக்கு எனக்கு காஃபி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, எனக்கு இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், இந்த சௌரியம் வேணும்லாம் சொல்லிலாம் வரக்கூடாது. நாங்கள் பண்ணி கொடுக்குற சௌரியம் தான் அங்கே. ஆனால் நன்னா இருக்கும். நீங்கள் எங்களை கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பக்தி யாத்திரை அப்படிங்கிறது. நாம் வர்றது பாகவத பாராயணத்தில். அதுலேயும் இன்னொன்று
நான் அங்கங்கே சுற்றிட்டு நான் சாப்பிட்ற டயத்துக்கு வரேங்கிறவா வரவே வேண்டாம். நான் அந்த அட்டண்டன்ஸ் எடுப்பேன். பாகவத பாராயண டயத்தில் பாகவதத்தில் இருக்கணும். அங்கே ருத்ராபிஷேகம்னா ருத்ராபிஷேகத்தில் இருக்கணும். பிரவச்சன டயத்தில் பிரவச்சனத்தில் இருக்கணும். இதுக்கு சம்மதிக்கிறவா தான் வரலாம். இதுக்கு கேப்பில் துவாரகையை சுற்றி பார்க்கறதுக்கு நானே அழிச்சுன்னு போவேன், டைமும் கொடுப்பேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வரதா இருந்தாலும் வரலாம். இந்த அட்டண்டன்ஸில் நீங்கள் டிக் ஆகலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் அதை நான் வருத்தப்படுவேன். இதை நல்லவாளுக்கு கிடைக்கிற சான்ஸை நீங்கள் கெடுக்காதீங்க. ஏன்னா வேற யாராவது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நான் அழிச்சுன்னு போகிறதா இருக்கேன். ஒரு 60 பேர் தான் மொத்தமே. அதுக்கு மேலே அழிச்சுன்னு போகிற ஐடியா கிடையாது. அதனால இதில் அனாச்சாரத்தோடு உள்ளவா, இந்த நான்வெஜ் வெளியில் போய் சாப்பிட்றவா, இது மாதிரி உள்ளவாள்லாம் கலந்துக்க வேண்டாம். நான் அங்கே அங்கே போய் அதை சாப்பிட்டு வரேங்கிறவாள்லாம் கலந்துக்க வேண்டாம். ரெண்டாவது, சாப்பாடு போடும்போது இந்த பாராயணம் பூஜையில் கலந்துன்றவாள்லாம் பிராமணா, அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு தான் நாம் சாப்பிடணும். சாஸ்திரப்படி பிராமணான் போஜயித்வா ஆச்சுஷோ வாச்சயித்வான்னு. அதனால் அந்த ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் நாங்கள். அதையும் புரிஞ்சுக்கோங்க. பாக்கி எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு நடக்கும். இந்த 2 விஷயம் நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்படணும். இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் வரும். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் இங்கே தங்கிறது சாப்பாடு, காமனாக தங்கிறது 10 நாளைக்கு சாப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து 20,000 ரூபா ஆகும் ஒருத்தருக்கு. இதை தவிர நீங்கள் ரூமெல்லாம் கேட்டால் அது தனி. வந்துட்டு போகிறதெல்லாம் உங்கள் பொறுப்பு. அது நான் இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணி நான்லாம் ஆக்ஷன் போகலை. துவாரகைக்கு நீங்கள் வந்துடணும். இங்கே திருச்சியிலேருந்து ட்ரெயின், இது மதுரையிலேருந்து இருக்குது, ராமேஸ்வரத்துலேருந்து இருக்குது, அதில் எல்லாமும் வரலாம். மெட்ராஸ்லேருந்து எங்கே கலந்துக்கலாமோ சேர்ந்துக்கலாம். அது உங்கள் சௌரியம். அது எப்படி பண்ணலாம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை இன்னொரு 10 நாளைக்குள்ள, இன்னைக்கு தேதி அப்படிங்கிறது 9ஆம் தேதி யாருது, எனக்கு 20ஆம் தேதிக்குள்ளே எல்லா டிக்கெட்டுமே எல்லாரையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணும். அதனால் ஒரு 10 நாள் தான் டைம். எல்லாருமே வரத்தே அவா வயசானவாளாக இருந்தால் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு வரணும். அங்கே மருந்து கிடைக்கலன்னு தேடின்னு இருக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டும் உடம்பு பலகீனமாக இருந்து இன்னொருத்தர் கையை பிடிச்சி அழிச்சுன்னு போகிற மாதிரி உள்ளவா வராதிங்க. ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு உங்களுக்கு சுற்றி பார்க்குறதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் சிரமம். அது மூணாவது, 75 வயசு 70-75 வயசுக்கு மேலே உள்ளவா கலந்துக்காதீங்க. ஏன்னா உங்களை பற்றி கவலைப்பட முடியாது. நம்ம போகிறது பக்தியையும் பாகவதத்தையும் அனுபவிக்கிறதுக்காக. அதனால் நான் கொடுக்கக்கூடிய அந்த நம்பரில் எல்லாருமே கலந்துண்டு அதில் அந்த இதை நீங்கள் பதிவு பண்ணினேன்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. 2 வகையான நம்பர் இப்போ நான் இதுலேயும் சொல்கிறேன். அதை குறிச்சிக்கோங்க, அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஒன்று 744 9010 788. திரும்பவும் சொல்கிறேன், 744 9010 788. இன்னொரு நம்பர் 9442 31981. 9442 31981. இதுக்கு கால் பண்ணுறதை விட நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா தான் எங்களுக்கு அதை சேவ் பண்ணி குறிச்சிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நாங்கள் ஓகே, இதில் யாரை சேர்த்துக்கலாம் யாரை சேர்த்துக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் எங்கள் தீர்மானம் தான். நாங்கள் என்கொயரி பண்ணுவோம். எங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் தான் அவளை அக்செப்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இன்னிலேருந்தே இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இன்னிலேருந்தே அதை மெசேஜ் அனுப்பிச்சேன்னா சீக்கிரமாக ஃபில்லப் ஆகிடுச்சுன்னா சேர்ந்தேன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். பகவான் கோபாலனுடைய துவாரகாதீசனுடைய பரம கருணாமூர்த்தியான சோமேஸ்வரன் நாகேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.